மின் கட்டண உயர்வு, தமிழகத்திற்கு காவிரி நீரை திறக்காதது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை வலியுறுத்தி வரும் 25ஆம் தேதி தேமுதிக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மின் கட்டண உயர்வை கண்டித்தும், மின் கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டியும், ரேஷன் கடைகளில் பாமாயில் பருப்பு வகைகள் கிடைக்காததை கண்டித்தும் வரும் 25ஆம் தேதி காலை 10 மணிக்கு அனைத்து மாவட்டங்களிலும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவசாயிகள் வாழ்வாதாரத்தை இழக்க காரணமாக இருக்கும் காவிரி நீரை திறக்க மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்தும், மத்திய மாநில அரசுகள் காவிரியிலிருந்து தண்ணீரை உடனடியாக பெற்றுத்தர வேண்டியும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து மாவட்ட நிர்வாகிகள், சார்பு அணி நிர்வாகிகள், மகளிர் அணியினர், விவசாய பெருமக்கள் மற்றும் கழக தொண்டர்கள் அனைவரும் மக்கள் பிரச்சினைக்காக நடத்தப்படும் இந்த ஆர்ப்பாட்டத்தை வெற்றி ஆர்ப்பாட்டமாக மாற்ற வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தனிநபர் ஒருவரது பெயரில் 10 செல்போன் சிம் கார்டுகள் இருந்தால் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கும் புதிய சட்டம் அமலுக்கு வந்துள்ளது. 2023ஆம் ஆண்டின் இந்திய தொலைத்தொடர்பு சட்டம் ஒரு நபர் எத்தனை சிம் கார்டுகளை வைத்திருக்கலாம் என்ற விதிமுறைகளை உருவாக்கியுள்ளது. அதன்படி தனிநபர் ஒருவர் 9 சிம் கார்டுகள் வரை வைத்திருக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதற்கு மேல் சிம் கார்டுகளை பயன்படுத்தினால் 50,000 முதல் 2 லட்சம் ரூபாய் வரை அபராதம் அல்லது சிறை தண்டனையை அனுபவிக்க நேரிடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் ஜம்மு காஷ்மீர், அசாம், அருணாச்சல பிரதேசம் உள்ளிட்ட பதற்றமான மாநிலங்களில் ஒரு நபர் 6 சிம் கார்டுகள் மட்டுமே வைத்திருக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் ஒருவரை ஏமாற்றி அவரது அடையாள ஆவணங்களை பயன்படுத்தி சிம் கார்டு பெறப்பட்டால் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது 50 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. மின் கட்டண உயர்வு, தமிழகத்திற்கு காவிரி நீரை திறக்காதது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை வலியுறுத்தி வரும் 25ஆம் தேதி தேமுதிக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மின் கட்டண உயர்வை கண்டித்தும், மின் கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டியும், ரேஷன் கடைகளில் பாமாயில் பருப்பு வகைகள் கிடைக்காததை கண்டித்தும் வரும் 25ஆம் தேதி காலை 10 மணிக்கு அனைத்து மாவட்டங்களிலும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவசாயிகள் வாழ்வாதாரத்தை இழக்க காரணமாக இருக்கும் காவிரி நீரை திறக்க மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்தும், மத்திய மாநில அரசுகள் காவிரியிலிருந்து தண்ணீரை உடனடியாக பெற்றுத்தர வேண்டியும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து மாவட்ட நிர்வாகிகள், சார்பு அணி நிர்வாகிகள், மகளிர் அணியினர், விவசாய பெருமக்கள் மற்றும் கழக தொண்டர்கள் அனைவரும் மக்கள் பிரச்சினைக்காக நடத்தப்படும் இந்த ஆர்ப்பாட்டத்தை வெற்றி ஆர்ப்பாட்டமாக மாற்ற வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. சென்னையில் கூடுவாஞ்சேரி கடற்கரை இடையிலான மின்சார ரயில் சேவையை பயன்படுத்துகிறீர்களா? அப்போது இந்த செய்தி உங்களுக்குத்தான். பராமரிப்பு பணிகள் காரணமாக ஜூலை 23ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரை இந்த வழித்தடத்தில் பெரும்பாலான ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. தாம்பரம் ரயில் பணிமனையை நவீன முறையில் மேம்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் காரணமாக தாம்பரம், சென்னை கடற்கரை மற்றும் கூடுவாஞ்சேரி இடையேயான பெரும்பாலான புறநகர் மின்சார ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. அதன்படி சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே காலை 9:40 மணி முதல் பிற்பகல் 12:50 மணி வரையிலும், இரவு 11:05 மணி முதல் 11:59 மணி வரையிலும் இயக்கப்படும் ரயில்கள் ரத்து செய்யப்படுகின்றன. இதேபோல கடற்கரையிலிருந்து செங்கல்பட்டு வரை இயக்கப்படும் சில ரயில்களும் ரத்து செய்யப்படுகின்றன. மேலும் கடற்கரையிலிருந்து கூடுவாஞ்சேரி வரை இயக்கப்படும் ரயில்களும் ரத்து செய்யப்படுகின்றன. ரத்தான ரயில்களுக்கு பதில் பயணிகளின் வசதிக்காக கடற்கரை பல்லாவரம் இடையே காலை 9:30 மணி முதல் நண்பகல் 12:30 மணி வரை 20 நிமிட இடைவெளியிலும், இரவு 10:40 மணி முதல் இரவு 11:59 மணி வரை 25 நிமிட இடைவெளியிலும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. மறுமார்க்கத்தில் தாம்பரம், சென்னை கடற்கரை இடையே காலை 10:30 மணி முதல் இரவு 11:40 வரையிலான 11 ரயில்களும் ரத்து செய்யப்படுகின்றன. கூடுவாஞ்சேரி, சென்னை கடற்கரை இடையே இரவு 8:55 மணி முதல் இரவு 11:20 மணி வரை இயக்கப்படும் 5 ரயில்களும் ரத்து செய்யப்படுகின்றன. இதேபோல காஞ்சிபுரத்திலிருந்து கடற்கரைக்கு காலை 9:30 மணிக்கு இயக்கப்படும் ரயிலும், செங்கல்பட்டு கூடுவாஞ்சேரி இடையே காலை 10 மணிக்கு இயக்கப்படும் ரயிலும், திருமால்பூர் கடற்கரை இடையே காலை 11:05 மணிக்கு இயக்கப்படும் ரயிலும் முற்றிலும் ரத்து செய்யப்படுகிறது. மேலும் செங்கல்பட்டு கடற்கரை இடையே காலை 11 மணி முதல் இரவு 11 மணி வரை இயக்கப்படும் 5 ரயில்களும் ரத்து செய்யப்படுகின்றன. இதற்கு பதில் பல்லாவரம் கடற்கரை இடையே காலை 10:20 மணி முதல் பிற்பகல் 1:40 மணி வரை 20 நிமிட இடைவெளியிலும், இரவு 11:30 மணி முதல் நள்ளிரவு 12:45 மணி வரை
25 நிமிட இடைவெளியிலும் பயணிகள் சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. இதேபோல கூடுவாஞ்சேரி செங்கல்பட்டு இடையே காலை 10:45 மணி முதல் இரவு 11:55 மணி வரையிலும், செங்கல்பட்டு கூடுவாஞ்சேரி இடையே காலை 10 மணி முதல் இரவு 11 மணி வரையிலும் பயணிகள் சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. ஐநா நிர்ணயித்துள்ள நிலையான வளர்ச்சி இலக்குகள் குறியீட்டில் முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது என்று நித்தி ஆயோக் வெளியிட்ட ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வறுமையின்மை, பட்டினி ஒழிப்பு, ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு, தரமான கல்வி, பாலின சமத்துவம் உள்ளிட்ட 17 இலக்குகளை நிலையான வளர்ச்சி குறியீடாக ஐக்கிய நாடுகள் சபை நிர்ணயித்துள்ளது. இதில் 2023-2024 ஆண்டுக்கான ஆய்வறிக்கை மற்றும் 16 இலக்குகளுக்கான புள்ளிகள் பட்டியலை மத்திய அரசின் நித்தி ஆயோக் அமைப்பு வெளியிட்டுள்ளது. அதன்படி கடந்த 2020-2021 ஆண்டில் 100க்கு 74 புள்ளிகளை பெற்றிருந்த தமிழ்நாடு தற்போது 78 புள்ளிகளை பெற்று முன்னோடி மாநிலம் என்ற அந்தஸ்தை தக்க வைத்துள்ளது. அதிலும் ஐநா நிர்ணயித்துள்ள 16 இலக்குகளில் 11இல் தேசிய சராசரியை விட தமிழ்நாடு அதிகம் பெற்றுள்ளது. குறிப்பாக வறுமையின்மை, பட்டினி ஒழிப்பு, தரமான கல்வி, பாலின சமத்துவம், தூய்மையான நீர் மற்றும் சுகாதாரம், விலை குறைவான மற்றும் சுத்தமான ஆற்றல், நல்ல வேலை மற்றும் பொருளாதார வளர்ச்சி, தொழில், கண்டுபிடிப்பு மற்றும் உட்கட்டமைப்பு, சம வாய்ப்பின்மையை குறைத்தல், காலநிலை மாற்ற நடவடிக்கை, அமைதி மற்றும் நீதிக்கான செயல்பாடுகள் ஆகிய 11இல் தேசிய சராசரியை விட தமிழ்நாடு அதிக புள்ளிகளை பெற்றுள்ளது. மேலும் 2 இலக்குகளில் தேசிய சராசரியுடன் சரிசமமான அளவில் தமிழ்நாடு இருப்பது ஆய்வறிக்கையில் தெரியவந்துள்ளது. வறுமை குறியீட்டை பொறுத்தவரை தேசிய சராசரி 14.96% உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் 2.2 விழுக்காடு வறுமை உள்ளதாக நித்தி ஆயோக் குறிப்பிட்டுள்ளது. உயர்கல்வியில் சேரும் மாணவர்களின் வீதம் தேசிய அளவில் 28.4 விழுக்காடாக உள்ள நிலையில் தமிழ்நாடு 47% பெற்றுள்ளது. இதேபோன்று தமிழ்நாட்டில் மகப்பேறு மரணம் தேசிய சராசரியை விட குறைந்த அளவில் திகழ்வதாக நிதி ஆயோக் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஊரக பகுதிகளில் உள்ளவர்களுக்கு தூய்மையான குடிநீர், வேலைவாய்ப்பு, வீட்டில் ஒருவருக்கு செல்போன் உள்ளிட்டவற்றில் தமிழ்நாடு சிறந்து விளங்குவதாக ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே சமயம் சாலை விபத்தில் நாட்டிலேயே அதிகபட்சமாக தமிழ்நாட்டில்தான் 1 லட்சம் பேருக்கு 23 பேர் உயிரிழப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. சென்னையில் கூடுவாஞ்சேரி கடற்கரை இடையிலான மின்சார ரயில் சேவையை பயன்படுத்துகிறீர்களா? அப்போது இந்த செய்தி உங்களுக்குத்தான். பராமரிப்பு பணிகள் காரணமாக ஜூலை 23 முதல் ஆகஸ்ட் 14 வரை இந்த வழித்தடத்தில் பெரும்பாலான ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. தாம்பரம் ரயில் பணிமனையை நவீன முறையில் மேம்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் காரணமாக தாம்பரம், சென்னை கடற்கரை மற்றும் கூடுவாஞ்சேரி இடையேயான பெரும்பாலான புறநகர் மின்சார ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. அதன்படி சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே காலை 9:40 மணி முதல் பிற்பகல் 12:50 மணி வரையிலும், இரவு 11:05 மணி முதல் 11:59 மணி வரையிலும் இயக்கப்படும் ரயில்கள் ரத்து செய்யப்படுகின்றன. இதேபோல கடற்கரையிலிருந்து செங்கல்பட்டு வரை இயக்கப்படும் சில ரயில்களும் ரத்து செய்யப்படுகின்றன. மேலும் கடற்கரையிலிருந்து கூடுவாஞ்சேரி வரை இயக்கப்படும் ரயில்களும் ரத்து செய்யப்படுகின்றன. ரத்தான ரயில்களுக்கு பதில் பயணிகளின் வசதிக்காக கடற்கரை பல்லாவரம் இடையே காலை 9:30 மணி முதல் நண்பகல் 12:30 மணி வரை 20 நிமிட இடைவெளியிலும், இரவு 10:40 மணி முதல் இரவு 11:59 மணி வரை 25 நிமிட இடைவெளியிலும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. மறுமார்க்கத்தில் தாம்பரம், சென்னை கடற்கரை இடையே காலை 10:30 மணி முதல் இரவு 11:40 வரையிலான 11 ரயில்களும் ரத்து செய்யப்படுகின்றன. கூடுவாஞ்சேரி, சென்னை கடற்கரை இடையே இரவு 8:55 மணி முதல் இரவு 11:20 மணி வரை இயக்கப்படும் 5 ரயில்களும் ரத்து செய்யப்படுகின்றன. இதேபோல காஞ்சிபுரத்திலிருந்து கடற்கரைக்கு காலை 9:30 மணிக்கு இயக்கப்படும் ரயிலும், செங்கல்பட்டு கூடுவாஞ்சேரி இடையே காலை 10 மணிக்கு இயக்கப்படும் ரயிலும், திருமால்பூர் கடற்கரை இடையே காலை 11:05 மணிக்கு இயக்கப்படும் ரயிலும் முற்றிலும் ரத்து செய்யப்படுகிறது. மேலும் செங்கல்பட்டு கடற்கரை இடையே காலை 11 மணி முதல் இரவு 11 மணி வரை இயக்கப்படும் 5 ரயில்களும் ரத்து செய்யப்படுகின்றன. இதற்கு பதில் பல்லாவரம் கடற்கரை இடையே காலை 10:20 மணி முதல் பிற்பகல் 1:40 மணி வரை 20 நிமிட இடைவெளியிலும், இரவு 11:30 மணி முதல் நள்ளிரவு 12:45 மணி வரை 25 நிமிட இடைவெளியிலும் பயணிகள் சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. இதேபோல கூடுவாஞ்சேரி, செங்கல்பட்டு இடையே காலை 10:45 மணி முதல் இரவு 11:55 மணி வரையிலும், செங்கல்பட்டு கூடுவாஞ்சேரி இடையே காலை 10 மணி முதல் இரவு 11 மணி வரையிலும் பயணிகள் சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது.